الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين والحافظات وذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما وقال أيضا فصل لربك وانحر وقال تعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இன்று ஜுல்காதாவுடைய 19ஆம் பிறை, அடுத்து வரக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜாவை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் ஜுல்ஹிஜ்ஜாவை நசீபாக்கி அதில் உள்ள நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. சென்ற மே மாதம் 12ஆம் திகதி நான் நடத்தின ஜும்மா குத்பாவில் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், மகத்துவம், உயர்வு, அது சம்பந்தமாக சில விவரங்களை பேசின அதே நேரத்தில் எங்களோட முன்னோர்கள் செய்த முயற்சியின் பிரதிபலனாக இந்த நாட்டுக்கு MMDA கிடைத்தது. அதில் பெண்களுடைய விஷயங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை பேசிவிட்டு, காலாகாலம் சில மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய நேரத்தில் கட்டாயம் சட்டங்கள்ல மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் குர்ஆன், சுன்னா, இஜ்மா இந்த வரையறைக்குள் இருந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா வகுத்த சட்டம் ஒரு நாளும் மனிதர்களுக்கு லைஸ பிஸல்லாமில் லில் அபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை. அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்டுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். அதே நேரத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களுடன் மிக நீதமாக நடந்த அந்த புரிதலை நாம் முஸ்லிம்கள் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நான் சென்ற ஜும்மாவிலும் வலியுறுத்திய ஒரு விடயம். என்ன சோதனைகள், என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற இதுக்கு போய் உலகம் மற்ற யுகத்துக்கு மாறி LGBTQ-க்கெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாம் தீன் என்ன சொல்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹு தஆலா நிம்மதியாக வாழ்ந்து சக்கராத் வந்து ஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாக சக்கராத் வந்து விட்டது. கல்லா இதா பலகத் தராகிய வகீல மன் ராக், அந்த சக்கராத் நேரத்தில் அவனுடைய கால் என்ன மாதிரி நடுங்கிக் கொண்டிருக்கும், அவனுக்கு என்ன ஓதலாம் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த நிலைமையை நாம் ஒவ்வொருவரும் அடைய இருக்கிறோம். யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. சகியுன் அவ் சயீத் ரிஸ்குஹு அஜலு, அவனுடைய ரூஹை ஊதும் பொழுது அவனுடைய ரிஸ்க் என்ன, அவனுடைய நாள் என்ன. ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா ஒமா தத்ரி நஃப்ஸும் ஃபி ஐய அர்தின் தமூத், இந்த பூமியில நாளைக்கு என்ன நடக்கும், எங்க மௌத் வரும். அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸஅத வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிஷம் முன்பின் பண்ணப்பட மாட்டாது. அந்த வந்தவர் எந்த அவகாசமும் மூசா அலைஹிஸ்ஸலாமோட சம்பாஷணை செய்தது போல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினது போல எங்களோட வந்து பேசிக்கொண்டு இருக்க மாட்டாங்க. அந்த
சாட்டப்பட்டவர் எடுத்துட்டு போறதுக்கு தான் வருவார். எனக்கு மெம்பர்ல இருந்து இறங்குறதும் நிச்சயம் இல்ல, 2 ரக்காத் தொழுறதும் அது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எல்லாம் அல்லாஹ் அவனுடைய கைவசம் வச்சிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை யாரு பயன்படுத்தி மன் அமில ஸாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة, யார் ஈமானுடன் நல்லமல்களோடு வாழ்ந்துட்டு போறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துனியால நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறான். அவர்கள் கேட்பதையும் கொடுக்கிறான், சேகரித்து கொடுக்கிறான், மர்மையிலையும் கொடுக்கிறான், சக்கராத்திலையும் கொடுக்கிறான். ஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், யாரும் அதை விட்டு ஓட முடியாது, ஒவ்வொருவரை வந்து பிடித்துதான் ஆகும். அந்த பிடிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்தரிஹுன் அவ் முஸ்தராஹுன், அவன் ஓய்வெடுக்க போகிறான் அல்லது அவனை விட்டு அனைத்தும் ஓய்வு பெறுகிறது. ஏ மனிதா, நீ செய்த அட்டகாசங்கள் 1-2, நான் எத்தனை முறை உனக்கு சொன்னேன், லா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமியில நீ அர்ச்சாட்டியம் ஃபசாதுகளை செய்யாதொன்று உனக்கு எவ்வளவு மடிச்சு சொன்னேன். அல்லாஹ் தாலா இந்த மனிதனை பார்த்து கேட்கிறான். ஆனால் அவன் அதுக்கு வழிபடுறதே கிடையாது. அவன் வேலையே ஃபசாதும் குழப்பமும் பிரச்சனையும், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யறதும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அநியாயம் செய்யாதே, ஆனால் அநியாயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த சக்கராத்துடைய நேரம் அவனுக்கு மிக கடினமாக இருக்கும். எப்படி இருக்கும்டா, 30 வாள் 300 வாளால் ஒரு மனிதனுக்கு அடிச்சா எப்படி வருத்தம் இருக்குமோ அதை விட கூட இருக்கும் என்று ஒரு சஹாபி சொல்கிறார்கள். அதனால கண்ணியமானவர்களே, நாங்கள் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, மாசூம்கள் அல்ல, நபிமார்களை தவிர. எல்லோரும் யுக்தி வ யுசீப், நலவும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள். சில நேரம் செய்யற நலவு நன்மையை கொடுக்கிறது போல சில நேரத்தில் செய்யற தவறும் அந்த மனிதனுக்கு நலவை தந்துவிடும், கூலிய தந்துவிடும். நபி அவர்கள் ஒரு மஸ்அலால ஒரு ஃபத்வால ஆய்வு செல்லக்கூடியவர், ஃபத்வா கொடுக்கக்குள்ள இஹ்லாஸோட சுன்னத்தை பேணி குர்ஆனை பார்த்து அவர் சரியான முறையில அந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவர் அதுல பிழை செய்தாலும் அவருக்கு கூலி கிடைக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால அவர் தவறான எண்ணமல்ல, அவருக்கு சரியான முறையில தான் இதை நான் எத்தி வைக்கணும் என்று அவருடைய ஆராய்வுல அவருடைய அறிவுல சில நேரம் அதை எத்தவில்லை, அவர் அதுக்கு அப்படி சொல்லிவிட்டார், அதுக்கும் அவருக்கு கூலி உண்டு என்று எங்களோட மார்க்கம் மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனால் ஃபத்வாக்கள் மக்கள் சொல்லும் பொழுது மிக நிதானமாக இருக்கணும். ஒரு கலெக்டிவ் கூட்டான ஃபத்வா வரக்கூடிய நேரத்தில் அந்த ஃபத்வாக்களை மிச்சம் யோசிச்சு சிந்தனையோட தூர்நோக்கோட சொல்லுவார்கள். அதை விமர்சிச்சு அதை கிண்டல் பண்ணி அதுக்கு கட்டுக்கதைச்சு வீணான பேச்சுகள் விமர்சனங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அதில் ஈடுபடுவார்களோ அவர்கள் அதுக்குரிய பயங்கர சோதனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் மார்க்கம் சொல்லக்கூடியவர்களும் கால நிலைமை சூழல் எல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது, அது அல்லாஹு தாலா வகுத்தது, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஐவேல தொழுகை எல்லாரும் மீது கடமை. அல்லாஹ் யாரையும் ஐசியூக்கு கொண்டு போக கூடாது. அங்க போனவருக்கும் தயமும் செய்ய இயலாது, உதவும் செய்ய இயலாதுண்டா அவர் சைக்கிணையாக தொழுதுதான் ஆக வேண்டும். இது எந்த முஃப்திக்கும் எந்த ஆலிமுக்கும் நீ தொழ தேவை என்று சொல்ல பகுத்தறிவு உணர்வு சிந்தனை இருக்கக்கூடிய ஒருவர் கட்டாயமாக தொழுதுதான் ஆக வேண்டும். சென்ற நான் சொன்னது போல இந்த வருஷம் பொருளாதார நஷ்டம் இருக்குது. அதனால 57 இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஜகாத் இன்றைக்கு தேவையில்லை, நீங்க ஜகாத்துக்கு பகரமா சும்மா சதக்கா செஞ்சு போடுங்க என்று சொல்றதுக்குள்ள அதிகாரம் யாருக்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ فَاسِقُونَ. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ் வகுத்த சட்டத்தில் மாற்றம் செய்யறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள், பாவிகளாக இருப்பார்கள், நிராகரிக்கக்கூடிய இருப்பார்கள் என்று குர்ஆன் மிக வெட்ட வெளிச்சமாக சொல்கிறது. ஆடு கொடுக்க வேண்டிய இடத்துல கோழியை கொடுப்போமே, அதுல பிஸ்கட்டை கொடுப்போமே என்று சொல்றதுக்குள்ள சட்டம் இஸ்லாம் இல்ல. மேலான சகோதரர்களே, ஹஜ் செய்யறதுக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு கஷ்டம், அதனால இங்கே நாங்க எல்லாரும் ஒரு காபத்துல்லாவை உண்டாக்கி தவாப் செஞ்சு கொள்வோமே என்று சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் யாருக்கும் அல்லாஹ் வகுத்தது கிடையாது. யாரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மதிக்கிறார்களோ அது தக்வாவுடைய அடையாளம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
சிலது இருக்குது, எங்களுக்கு இடம்பாடு இருக்குது. டெஸ்ட் பேபியை பத்தி எங்கள்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நாங்க ஆய்வு செஞ்சுட்டு சொல்லுவோம், ஓ உங்களுடைய கணவன் மனைவியுடைய இந்திரியமாக இருந்தா அது கூடும், ஆனா தவிர்ந்து கொள்றது நல்லும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் குழந்தை இல்லாம தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்க செய்யறதுக்கு அனுமதி இருக்குது என்றும் சொல்லுவோம். நபியுடைய காலத்தில் ரத்தம் எடுத்தார்களே தவிர ஹஜாமத் மூலமாக, கப்பிங் மூலமாக ரத்தம் குத்தி எடுத்தார்கள். அழுக்கான ரத்தத்தை இந்த காலத்தில் ரத்தத்தை கொடுக்கறாங்களே என்று கேட்டா ஆம், அதுக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை வச்சு உலமாக்கள் சொல்லுவாங்க, இல்ல நீங்க கொடுக்கதான் வேணும் சொன்னார்கள். இலங்கை போன்ற நாட்டில் வசிக்கக்கூடிய நாம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் அதிகமான மெஜாரிட்டி மக்களுக்கு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தான் உதவியாக இருக்கிறது. அது அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம், மார்க்கம் எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு அல்ல, இது ஒரு நஜிஸ், இதை விற்க கூடாது. ஆனா கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா பண்டியையும் செத்ததையும் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்குள்ள வரையறைகளை சொல்லி இருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை தன்னுடைய பகுத்தறிவு மட்டும் வைத்து விளங்கக்கூடாது என்பதையும் நான் சென்ற குத்துபாவில் விவரித்தேன். மார்க்கத்தை பகுத்தறிவை பாவிக்க வேண்டும். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை முன்வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நபி அவர்களோட சேர்ந்து போக்கல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை திட்டவில்லை. அல்லாஹு அக்பர். அபூபக்கரை திட்டவில்லை. தன்னுடைய மாற்று மதத்தில் இருந்த தகப்பன் பாட்டனார் அபூ குஹாஃபாவை மிக அழகாக, மிக நுணுக்கமாக தட்டில கற்களை வச்சு, அப்பா உங்களோட கண்ணு விளங்குதில்லை, ஆனா நான் இதை உங்களோட மன ஆறுதலுக்கு சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களோட வாப்பா ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள், அது உலகத்துடைய ஒரு வரலாறாக மாறப்போகுது. இந்த நேரத்தில் மூத்த மகள் என்ற அடிப்படையில் வீட்டை டிசிப்ளினாக வச்சுக் கொள்றது என்ற கடமை, நான் அதுல பிரச்சனை உருவாக்க கூடாது. என்ற சின்ன சகோதரி ஹஜ்ரத் ஆயிஷாவும் இருக்கிறார்கள், மற்றவர்களும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற பொறுப்பு அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய தவக்குல், தக்வா, சபர். அல்லாஹ் அதுக்காக கூலிய தந்திருக்கிறான் என்பதை அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கியிருந்தார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த விளக்கத்தை தர வேண்டும் என்பதுதான். உலமாக்களும் விளங்க வேண்டும், பகுத்தறிவுள்ளவர்களும் விளங்க வேண்டும், படித்தவர்களும் விளங்க வேண்டும், இந்த கூகுள் வீரர்களும் இதை விளங்க வேண்டும். மார்க்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கின விதத்தில் விளங்காட்டி ஒரு நாளும் மார்க்கம் விளக்கத்துக்கு வராது. ஜிப்ரீல் இஸ்லாம் விளங்கின விதம் என்னதை மதீனா முன்னவராவில் மனித உருவத்தில் வந்து நபி அவர்களிடத்தில் கால் மடித்து இருந்து அக்பிர்னி அனில் இஸ்லாம், அக்பிர்னி அனில் ஈமான், அக்பிர்னி அனில் இஹ்சான், அக்பிர்னி அனில் ஸா, அக்பிர்னி அன் அமாராத்திஹா என்ற 5 கேள்விகளை கேட்க நபி அவர்கள் பதில் சொல்ல, சதக்த 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 சதக்த, நீ உண்மையை சொன்னீர்கள் என்று சொல்லி அவர் எழும்பி போன பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அத்தத்ரி மன் ஹுவ யா உமர், உமர் உங்களுக்கு தெரியுமா அது யார் என்று? அல்லாஹு ரசூலுஹு ஆலம். சஹாபாக்கள் பழக்கம் இருந்துச்சு, தெரியாததுக்கு தெரியாது என்று சொல்றது, அல்லாஹ் ரசூல் பக்கம் அந்த இல்ம கொண்டு போறது. அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அது தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். இன்று நீங்க கண்டது மனிதன் அல்ல, அது ஒரு மலக்கு. மலக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்து மார்க்கத்தை இப்படித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக சஹீஹான ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, நானும் நீங்களும் துனியா விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் ஈமானோட பிரியணும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோட பிரியணும், அல்லாஹ் எங்களோட சந்தோஷமாக இருக்கணும். யாருமே 1000 வருடம் வாழ்ந்தாலும் அதுக்கு பிறகு மௌத்து வரத்தான் செய்யும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தாவத்து கௌமி லைல வ நஹாரா, இரவு பகலாக அழைப்பு கொடுத்தார்கள். ஆனா அவர்களுக்கு மௌத்து வந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் எடுக்க வந்தவருக்கு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க. சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்குது. கன்னத்தில் அரைஞ்சா அவர் போய் கண்ணை புடுங்கிட்டாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ் உன் அடியான் வர இஷ்டம் இல்லை போல. சரி, அவருக்கு எவ்வளவுதான் வேணும்? ஒரு பசு எடுத்து அதனுடைய முடி எடுத்து ஒவ்வொரு முடிக்கும் வருஷம் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன? பிஸ்மில்லாஹ் வாங்கட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒமினா கலக்னாக்கும்
وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. ஃபிரௌனுக்கும் இதுல விதிவிலக்கு கிடையாது. இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக மய்யித்துன் ஃபஇன்னஹும் மய்யித்துன். நபி உங்களுக்கும் அது வந்துதான் போகுது, வரத்தான் போகுது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தின் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஓதினார்கள். அல்லாஹு அக்பர். நபி அவர்கள் மன்கான யாபது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மது கத் மாத். யார் முஹம்மதை வணங்கினீங்களோ அவர் மௌத்தாகி விட்டார். இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் நிறந்திருக்கக்கூடியவன். அவனுக்கு மௌத் ஹயாத் கிடையாது, மௌத் ஹயாத்தை கொடுக்கக்கூடியவன் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு மக்களுக்கு உணர்த்தினார்கள். அன்பு, பாசம், நெருக்கம், உறவு காரணத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சுத் துராப அலா கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட மனம் எப்படி நாடியது, உங்களோட இந்த அன்பு தந்தை இறுதி தூதருடைய கபர்ல மண்ணள்ளி போடுவதற்கு என்று ஆயிஷா ஃபாத்திமா கேட்டார்கள். சஹாபாக்களை கைஃப தாபத், நாங்களா இருந்தாலும் கேட்போம். சுப்பத் அலைய மஸாஇபுன் லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்னலே அலையா. என் மீது வந்த சோதனை பகல் மீது வந்தா அது இருளாக மாறிடும். அந்த சோதனை நீங்க ஒரு கற்பனை செய்து பார்த்தா நபியுடைய மௌத் என்பது அது எனக்கு தாங்க முடியாத ஒன்று. அது இருளாக மாதா அலாமன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யுஷம் மமத ஜமானே பவாலியா. யார் நபியுடைய அந்த கபருடைய போடப்பட்ட மண்ணில் வந்து அந்த நுகர்வை நுகர்ந்தார்களோ, அந்த ஃப்ரெக்ரன்ஸ், அந்த வாசத்தை அவர்கள் நுகர்ந்தார்களோ, உலகத்தில் எந்த வாசமும் அவர்களுக்கு வாசமாக இருக்காது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானுடைய மௌத்தை தந்து, கலிமாவுடைய மௌத்தை தந்து, துனியாவிலிருந்து போக்கல பெரிய சுமைகளை சுமந்து கொண்டு போகாம மிச்ச லேசாக அவருடைய சில மனிதர்களை பார்க்கிறோம். தூங்கினாங்க. நான் எப்பயும் இங்கே இலங்கைக்கு வந்து போன ஒரு பெரிய மகான் ஹஜரத் மௌலானா ஹலீல் அஹ்மத் கீரனூரி அவர்கள் திண்டுக்கல்ல வாழ்ந்தார்கள். 40-45 வருஷம் இலங்கைக்கு சேவை செய்தவர்கள். யூசுஃபியா திண்டுக்கல் அவர்கள மதரசா இருக்கிறது. முஹர்ரமுடைய 10வது நோன்பு பிடிச்சிருக்கிறார்கள். மாணவருக்கு சொன்னார்கள், நான் கொஞ்சம் சாயிறேன், 5 மணி 6 மணிக்கு என்னை எழுப்பாட்டிறேன்னு சொன்னார்கள். எழுப்பாட்ட போன நேரத்தில் மௌத்தாக இருந்தார்கள், நோபாலியாக இருந்து. அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் ஈமானோட அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல மௌத்து தர வேண்டும். நான் இன்றைக்கு பேச வந்தது மேலான சகோதரர்களே, பெண்களும் ஹஜ்ஜுடைய சில விஷயங்களும். சென்ற ஜும்மால ஹஜ் பத்தி பேசினேன். இப்ப நாங்க ஹஜ்ஜுக்குள்ள உங்க முடிவாகிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் பெண்களை பற்றி ஏன் பேசுகிறேன்னு சொன்னா, உலகத்துல இஸ்லாம் சம்பந்தமாக பெண்கள் என்று சொன்னா என்னமோ ஒரு மூடி, அவர்களை அடக்கி அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக உலகத்துல காண்பிக்கப்படுகிறது. இது ஒரு பிழையான கருத்து. இதை நானும் நீங்களும் பேசுறத போல எங்களோட தாய்மார்கள், படித்த பெண்கள், பகுத்தறிவு உள்ளவர்களும் இதை பேச வேண்டும். உலகத்தில் அமெரிக்காலையும் கனடாலையும் பிரான்ஸ்லையும் யூகேலையும் அல்ஹம்துலில்லாஹ் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். படித்தறிவுள்ள படித்த பெண்கள் அழகாக பேசுகிறார்கள். எங்களோட மார்க்கத்தில் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர தேவையில்லை. உங்களோட நாட்டை மதிப்போம், நாட்டு சட்டத்தை மதிப்போம். அல்லாஹுடைய சட்டம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முதலிடம் கொடுப்போம். எனக்கிட்ட யாரும் கேட்டா 2 கண்களை போல ஒரு நாடு ஒரு கண் என்ற தீன் மத்த கண், அதுக்கு எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. 2 கண்ணையும் மதிக்கிறது போலதான் மார்க்கத்தையும் நாட்டு சட்டத்தையும் நான் மதிப்பேன் என்று சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் அதை தான் போதிச்சு வருகிறோம். அதனால பெண்கள், தாய்மார்களுக்கு நான் சென்ற ஜும்மாவில் வேண்டிக் கொண்டே, நீங்க முன் வர வேண்டும், அழகாக உலமாக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். நபியவர்களுடன் பெண்கள் சேர்ந்திருந்தார்கள், மார்க்கத்தை படித்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் வஃபாத்தாக பொழுது 18 வயது. 2200 ஹதீஸ்களை பாடமாக்கி குர்ஆனை மரணம் செய்து ஆண்கள் தேவையான சட்டங்களை ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்பார்கள். இது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், நபி அவர்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப். அது நபி அவர்கள் தன்னுடைய அந்த தனிமையில் அறையில் இருந்து ஒரு மனைவியை திருப்திப்படுத்தினது எப்படி என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதால ஏராளமான சட்டங்கள் சம்பந்தப்படுகிறது.
அந்த சட்டங்கள் சம்பந்தப்படக்கூடிய அளவுக்கு தேவையான அந்த மார்க்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகாக தொகுத்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை எங்களுக்கு கட்டாயம் படிக்கணும். மூத்தவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், உலமாக்களோட சேர்ந்திருந்து, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்களோட சேர்ந்திருந்து இந்த விஷயத்தை படித்துக் கொள்ளணும். பெண்களும் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெண்மணிகள் போவார்கள், ஆண்கள் போவார்கள், போயிட்டு இந்த ஃபத்வாக்களை கேட்பார்கள். சஹாபாக்கள் திரைக்கு பின்னால் இருந்து ஏராளமான ஹதீஸ்களை. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 18 வயசு. அந்த நேரம் வாழ்ந்த சின்ன குழந்தைகள் ஹசன், ஹுசைன் 7-8 வயது. அந்த நேரத்தில் வாழ்ந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் முஃபஸ்ஸிர் ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத்துடைய முஃபஸ்ஸிர், அவருக்கு 13 வயது. அப்ப 13 வயதுடையவர், 7-8 வயதுடைய நபியுடைய பேரர்கள் யாரிடத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் வருவார்கள், இருப்பார்கள். மஹரம் உள்ளவர்கள் வீட்டுக்கு போயிடுவார்கள், மஹரம் இல்லாதவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து கேட்பார்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமாக இருக்கிறது மேலான சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி படிங்க, படிக்க சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. வீடுகள்ல அது ரோல் மாடலாக எடுங்க. எப்படி 18 வயதில் இவ்வளவு ஹதீஸ்களை பாடமாக்கி, இவ்வளவு தஃப்சீரை பாடமாக்கி, குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்து அவர்கள் ஒரு தாயாக ஆகவில்லை, மனைவியாக, சகோதரியாக, ஒரு மருமகளாக சுப்ஹானல்லாஹ் எப்படி பங்களிப்பு செய்திருக்கிறார். ஏன் ஒரு தாயாகவில்லை என்று கேட்டால், அது அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் வளர்ப்பு தாயாக குழந்தைகளை வளர்த்தெடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து, அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் ரபன் அடிக்க வச்சு அதை ரசித்து தான் வளர்த்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மற்ற 3 பகுதியும் மிக சிறப்பானது. ஒரு மனைவியாக இருந்து அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு மகளாக இருந்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாக இருந்து அவர்கள் பெற்றுக் கொடுத்த பெருமை, அது ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவருக்கு தெரியும். ஒரு மகள், ஒரு மகன் படிப்புல நல்ல பட்டத்தை பெற்று வரும் பொழுது, ஒரு மதரசால நல்ல பட்டத்தை பெற்றுவிட்டு வரும் பொழுது, ஒரு ஊர்ல ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு வரும் பொழுது, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சது போல ஒவ்வொரு தகப்பனும் கண்ணீர் வடிக்கிறது உண்டு, தாய்மார்களும் கடிக்க வடிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா கண்ணீர் வடித்தார்கள். சந்தோஷமான கண்ணீர், கண்ணீர் வடித்தார்கள். கவலையான கண்ணீர், கவலையான தண்ணீர் என்னத்துக்கு? என்ற தாய் நபியை திட்டு விட்டால் அழுதார்கள், மன்றாடினார்கள், துஆ செய்தார்கள். அதே நேரம் அந்த தாய் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ற தாயோட துஆ பரக்கத், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டார் சொன்னார்கள். அது சந்தோஷத்தின் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், ஹிதாயத்துடைய கண்ணீர். அந்த கண்ணீரும் மனிதனுக்கு வரும் எப்பொழுது குழந்தைகள் அப்படி பங்களிப்பு செய்யும் பொழுது. அதனால ஒரு மனைவியாக இருந்து, ஒரு சகோதரியாக இருந்து, ஒரு மகனாக இருந்து பெண்கள் செய்யும் சேவைகளை நாங்கள் மறக்க முடியாது. இஸ்லாம் பெண்கள் ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மாமியாக இருந்து அவர்கள் சாட்சியாக இருந்து செய்யக்கூடிய பங்களிப்பு பாரியது. அதுல ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டு போன நேரமாகிறோம். நான் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒரு மனைவியாக, சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மனைவி சின்ன வயதாக இருந்தாலும் நுணுக்கமாக, திறமையாக, ஆளுமையாக, அவர்களுடைய கோபத்தை கூட அது முறையாக, நபியுடைய பேர் எடுக்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பேர் பெற்பார்கள். அந்த நேரம் நபிக்கு தெரியும், என் மனைவி என்னோட கோபமாக இருக்கிறார். அதுக்காக திட்டு சபிச்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறார்கள். சகோதரிகளுக்கு ஒரு படிப்பினை அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தசுப்பு தீக், சேவலை திட்டாதீர்கள். லா தசுப்புல் ஹும்மா, காய்ச்சலை திட்டாதீர்கள். லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். அல்லாஹ் தான் காலத்தை கொண்டு வருகிறான். காய்ச்சல் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறது. சேவல் உங்களை தொழுகைக்கு எழுப்பாட்டுகிறது. யாரையும் திட்ட வேண்டாம். முஸ்லிம்களுடைய திட்டுதல் அது ஒரு பாவமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மனைவியாக நபி அவர்களுக்கு எப்படி பங்களிப்பு செய்தார்களோ, எங்களுடைய சகோதரிகள் அது மாதிரி பங்களிப்பு செய்யணும். ஒரு சகோதரியாக இருந்து தன்னுடைய அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அபூபக்கருடைய மகன்மார்கள் தாய் வேறையாக இருந்தாலும்
தாய் வேறையாக இருக்கும் பொழுதும் அந்த வேற்றுமையை காட்டாமல் ஒரு சகோதரியாக இருந்து செய்த பங்களிப்பு இருக்கிறதே, அது ஒரு பாரிய எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பங்களிப்புகள் சரியாக முறையில் நடத்த வேண்டும். அதை நாங்கள் சரியாக தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரியாக இருக்க அந்த சகோதரி என்ன செய்யறாங்க தெரியுமா? சக்கராத்துல நபி அவங்க நெஞ்சில சாஞ்சி இருக்கிறாங்க. வீட்டுக்கு எல்லாருக்கும் வரையலாது. அபூபக்கருக்கு வர முடியும், அப்துல் ரஹ்மானுக்கு வர முடியும், அப்துல்லாவுக்கு வர முடியும் என்ற ஆயிஷா மஹரம்கள் தான் வர வேண்டும். 2 சகோதரர்கள் ஒருவர் வருகிறார், உள்ளே வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள்ட்ட சக்கராத்துடைய நேரத்தில் நபியுடைய கண் எங்க போகுது தெரியுமா? அப்துல் ரஹ்மான் கையில இருந்த மிஸ்வாக்கின் பக்கம். அதை புரிந்து கொண்டார்கள். ஆயிஷா எடுத்து வாயில வச்சு சப்பி அதற்கு ஆயிஷா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய அந்த வாயில தேய்க்கிறார்கள். அதோட நபியுடைய ரூஹ் பெறுகிறது. ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد إنك ميت فإنهم ميتون وما محمد إلا رسول قد خلت من قبره الرسل. அதெல்லாம் அங்க அத்தாட்சியாக வருகிறது. நபி அவர்களுக்கு மௌத் வந்து எப்படி அந்த 18 வயதுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு தாய், உலகத்தில் யாரும் திருமணம் முடிக்க முடியாத தாய்மார்கள் 9 பேர். அப்படிப்பட்ட ஒரு தாய், வயதில் சின்னவர்கள், வாழ்க்கை நபியவர்களோடு மட்டும் வாழ்ந்தவர்கள், குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், நபியுடைய ரூஹ் பிரிந்து விட்டதே என்ற பொழுது அவர்களுக்கு எப்படி கவலையும் துயரம் இருந்திருக்கும். அந்த சகிப்பு தன்மை எங்கட தாய்மார்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரியாக அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களை வழிநடத்தினார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் ஒரு மருமகனாக, சுப்ஹானல்லாஹ், மாமியுடைய பேரும் ஃபாத்திமா, மருமகளுடைய பேரும் ஃபாத்திமா. ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், ஃபாத்திமத்து பின்த் அசத். அந்த ஃபாத்திமா யார் தெரியுமா? அபூ தாலிபுடைய மனைவி. அபூ தாலிபுடைய மனைவி அவர் மருமகள் ஆகிறாங்க அபூ தாலிபுக்கு. அபூ தாலிபுடைய மகன் அலி, அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர், அபூ தாலிபுடைய மகன் தாலிப், அபூ தாலிபுடைய மகன் உகைல், அபூ தாலிபுடைய மகன் உம்மு ஹானி. இந்த 5 செல்வங்களை பெற்றெடுத்த தாய் தான் ஃபாத்திமத்து பின்த் அசத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மருமகள். இந்த 5 பேரையும் கட்டி பிடிச்சு அரவணைத்து அந்த கணவனையும் நோவிக்காம நிந்திக்காம கடைசி வரைக்கும் என்ற கணவன் ஈமானோட மரணிக்க வேண்டும் என்று நபியும் துடிக்கிறார்கள், மனைவியும் துடிக்கிறார்கள். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. ஹிதாயத் ஏனோட கையில இல்ல. அல்லாஹ் அதனாலதான் லா ஸலாத இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எல்லாரும் எனக்கு மட்டும் கேட்கறது இல்ல, எங்கள் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹிதாயத்து கூடிக்கொண்டே இருக்க வேண்டும், நேர்வழியை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சக்கராத்து வரும் பொழுதே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டு பிரிய வேண்டும். அவர் பெண் இடம் மிக உயர்ந்தது. சுப்ஹானல்லாஹ். தாயாக, சகோதரியாக, மகளாக குர்ஆன் அதை பேசியிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பற்றி அல்லாஹ் எப்படி சட்டத்தை லேசாக்கி கொடுத்தான் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஒரு மனைவியாக இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மனைவிமார்களால கிடைத்த 2 குழந்தைகள், ஹஜரத் ஹாஜருக்கு கிடைத்த இஸ்மாயில், ஹஜரத் சாராக்கு கிடைச்ச இஸ்ஹாக், யாக்கூப். சுப்ஹானல்லாஹ். கரீப் இப்னு கரீப் இப்னு கரீப் இப்னு கரீம், யாக்கூப், யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம். பனு இஸ்ராயேல் யூதர்களுடைய சந்ததியில் வந்த அந்த பாக்கியத்தில் ஒன்றுதான், துஷ்பிரயோகம் செய்த ஒன்றுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பக்கத்துக்கும் கொடுத்துட்டு போனார்கள். பைத்துல் முகத்தஸுக்கும் கொடுத்தார்கள், மக்காவுக்கும் கொடுத்தார்கள். மக்காக்கு கொடுத்த செல்வம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பைத்துல் முகத்தஸுக்கு கொடுத்ததுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு கிடைச்சதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்.
அவர்களுக்கு கிடைத்ததுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஓதுங்கள் சூரத் யூசுஃபை, அல்லாஹ் அழைக்கிறான். ஓதுங்கள் சூரத் யூசுஃபை, அல்லாஹ் அழகான கதையாக சொல்கிறான். தர்ஜுமாவை தஃப்சீர் இப்னு கதீரை எடுத்து படிங்கள். சிறிது நேரம் செலவழிங்கள். அந்த சம்பவத்தை படிப்பதற்கு மிக உணர்வூட்டக்கூடிய சம்பவம். சகோதரர்கள் தான். ஆனால் குரோதம், வைராக்கியம், போராம வரக்கூடிய நேரத்தில் உடன் பிறந்த ஒரே தகப்பனுக்கு பிறந்த சகோதரர் தூக்கி கிணத்துல போட்டுட்டார்கள். அநியாயங்கள் நடக்கும் உலகத்தில். ஆனா அறிவுள்ளவர்கள், பகுத்தறிவுள்ளவர்கள் நியாயமாக நீதமாக நடக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பழி எடுக்கவில்லை. நபி அவர்களும் அதுதான் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். அல் யௌமு யௌமு மர்ஹமா, இன்றைக்கு பழி எடுக்கும் நாள் என்று சொன்ன நேரம் அல் யௌமு யௌமு மர்ஹமா, இன்றைக்கு மன்னிக்கும் நாள் என்று நபி அவர்கள் மக்காவை வெற்றி கண்ட நேரத்தில் சொன்னார்கள். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்து அதுதான் வெளியாக வேண்டும். என்ன வெளியாக வேண்டும்? இது வெற்றியின் நாள் என்று சொல்ல வேண்டும். அது மன்னிப்பின் நாள் என்று வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சது போல நானும் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை மன்னித்தார்கள். நீங்க நான் சொல்லி காட்டல, இதுதான் ஆக முக்கியமான. எனக்கும் உங்களுக்கும் யாரை ஹர்ட் பண்ணிருந்தா எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரக்குள்ள நாங்க கொஞ்சம் சொல்லி காட்டுறது, ஒரு சின்ன ஊசி குத்தணும் என்று எங்களை மனம் சொல்லும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல மனம் சொல்லல, நபியுடைய மனம். அதுதான் நான் நீங்களும் பின்பற்ற வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சகோதரர்களே, நீங்க என்னை கிணத்துல போட்டதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. எனக்கு இன்றைக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்து மினிஸ்டராக்கி ஃபுட் மினிஸ்ட்ரி எனக்கு தந்து உங்களை எல்லாரையும் கையேந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். நான் அல்லாஹ்க்கு தான் சுக்ர் செய்கிறேன். அதுதான் அதுல கிடைக்கிற படிப்பின. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் செஞ்ச போல நாங்களும் செய்யணும் என்ற பாவத்தை செய்யறது நல்ல படிப்பின. யாராலும் நடந்திருந்தா அதுக்கு பிறகு நடக்க கூடாது, நடந்துச்சா மன்னிச்சு அதை விட்டு வெளியாகிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, பெண்களை பத்தி இதுக்கு பிறகும் பேசுவோம். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், சூரத்துல் கௌசர் குர்பான் கொடுக்குமாறு சொல்கிறது. சொல்லுங்க, குர்பான் கொடுங்க. குர்பானுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை. தயவு செய்து அது ஃபத்வா கேட்டே வரவானா, யாருக்கிட்டையும் போகவானா. யாரும் சொன்னா அது மார்க்கம் இல்லை, அது தனிப்பட்ட மனிதருடைய கருத்து. தயவு செய்து அந்த சைடுக்கு போகாதீங்க. மார்க்கம் ஷரியத் எது இருக்குதோ குர்பான் கொடுக்கணும். குர்பான் கொடுக்காத நிலைமை வந்தா அல்லாஹ் மன்னிப்பான். மாட்டில் சில நோய்கள் இருக்குதுன்றாங்க, அதை டாக்டர்ஸ், அந்த வெட்டர்னரியில் உள்ளவர்கள், அந்த சைடில் ஆய்வு பெற்றவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து குர்பானுடைய விஷயத்தை முறையாக அழகாக இந்த நாட்டுடைய அந்த ஆக்டும் எந்த அனிமலுக்கு இன்று சில சட்டங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வார கிழமைகள்ல அதை பற்றி விவரமாக பேசுவார்கள். நான் இப்ப ஞாபகப்படுத்திக் கொண்டு விடுகிறேன். கண்ணியமானவர்களே, இது ஒரு ஷிஆர். அல்லாஹ் தஆலா இதுக்கு நிகர் வேற ஒன்றும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை வெட்ட போனார்கள். அல்லாஹ் அது அப்படி ஒன்றை செய்ய விடல. அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டாக ஒட்டகத்தையும் மாடையும் ஆடையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுக்கு மாடை இருக்க முடியும், ஆடை இருக்க முடியும். ஆனா ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடு வாழ்கிறோம். அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். வீட்டு வாசல்ல வச்சு, அபார்ட்மெண்ட்ல வச்சு, பிளாட்ல வச்சு அறுக்கிறதுக்குள்ளது அல்ல. அதுக்குரிய முறையாக அனுமதி எடுத்து, லைசன்ஸ் எடுத்து, அதுக்குரிய பெர்மிட் எடுத்து, முனிசிபல்ல கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்ன தொகைக்கு அதுக்கு பெர்மிட் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் எடுத்து எந்த முறையில் அறுக்க வேணுமோ, சும்மா வீட்டில் இருந்து கொண்டு மக்காவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது செய்யலாம். என்ன செய்யலாம்னா, குர்பானுடைய டிக்கெட்டை வாங்கிடலாம், நீங்க வீட்டில் சும்மா இருக்கலாம், அறுத்தவங்களுக்கு இறைச்சி போயிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அது இலங்கையில் அப்படி செய்ய முடியாது. இலங்கையில கொஞ்சம் கஷ்டப்படணும். உங்களுக்கு பெருநாள் வந்துருச்சுண்டா 29, 30, அது 1, 2 இப்படி போகும் பொழுது ஒரு 2-3 நாள் கிடைக்கும் உங்களுக்கு அவகாசம். ஃபுல் மூன் அது வந்தா அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஃபுல் மூன் டே தவிர்த்து கொள்ளணும். அவர்கள் நாட்டுடைய சட்டம் அப்படியான நேரில் அறுக்கக்கூடாதுன்னா அந்த நாள் அறுக்கக்கூடாது. 3 நாள் அறுக்கலாம்னா 3 நாள் மட்டும் அறுங்க. ஏன் ஃபுல் மூன் போயிடையில போயிட்டு அறுக்கணும்? அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டு சட்டத்தையும் மதிங்க, இஸ்லாத்தையும் மதிங்க. அதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அதுக்கு தான் உதாரணம் சொன்ன 2 கண்களை போல.
அதையும் மதிங்க, இதையும் மதிங்க. சிலது எங்களுக்கு இக்கட்டான நிலையிலையும் சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். கண்ணியமானவர்களே, குர்பான் யாருக்கு கடமையோ அந்த 3 நாள் தன்னுடைய செலவு போக ஒருவருக்கு 7 பங்குல 1 பங்கு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவருக்கு அது வாஜிபாகும். ஹனஃபி இமாமுடைய கருத்துப்படி சுன்னத்துமாக்கதாகும் இமாம் ஷாஃபியுடைய கருத்துப்படி. இந்த நாட்டுடைய சட்டங்களை மதித்து குர்பானுடைய சிறப்புகளை புரிந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, வரக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9 நாட்களுடைய நோன்பு மிக வரவேற்கக்கூடிய நோன்பாக இருக்கிறது. எப்படி அல்லாஹு தாலா எங்களுக்கு ஷவ்வாலுடைய 6 நோன்பு தந்தானோ அதே போல் அல்லாஹு தாலா ஜுல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9 நோன்புகள் அல்லாஹ் தர இருக்கிறான். அதையும் ஆயத்தமாகி வீடுகளில் நோன்புடிச்சு நல்லமல்கள், ஜிக்ர்கள், துஆக்கள், குர்ஆன் ஓதல், சதகாக்கள், ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வது, குர்பானுடைய விஷயத்தை பிறந்து ஆயத்தமாகி கொண்டு அல்லாஹு தாலாவுடைய திரு பொருத்தத்தை பெற்ற ஒரு சமூகமாக மாற அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹ் ஈமானுடன் தக்வாவுடன் அல்லாஹ் உன்னுடைய ஷஹாதத்துடன் துனியா விட்டு பிரியக்கூடிய பாக்கிய தருவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் தருவாயாக. எங்களுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்களை போக்கிவிடுவாயாக. மறைமுகமான உதவியை எங்கள் செய்வாயாக. இந்த நாட்டையும் உலகத்தையும் நிம்மதியான ஒரு நிலைமைக்கு ஆக்கி தருவாயாக. பலஸ்தீன் மக்களுக்குள்ள கஷ்டத்தை போக்கிவிடுவாயாக. அதுபோன்ற எந்தெந்த இஸ்லாமிய நாடுகள், முஸ்லிம்கள் வாழக்கூடிய சிறுபான்மை நாடுகளில்